அனைவரையும் மைத்ரா மேக்ஸ் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா சதவீதம். சதவீதம் ரொம்ப எளிமையானது தாங்க, எதுவும் கஷ்டமானதெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப எளிமையாக இருக்கிற புத்தகத்தில் இருக்கிற கணக்கு, டிஎன்பிஎஸ்சியில் முன்னாடி கேட்ட கொஷின், இதை மட்டும் பார்த்தா போதுமானது. டிஎன்பிஎஸ்சியில் முழு மதிப்பெண் பெற. டெட்டுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பிக்காரங்க இது எல்லாமே பார்த்தாவே போதும். இதில் எந்த கஷ்டமான கேள்வியும் கேட்க போகிறதில்ல. அதை நம்ம கொஞ்சம் எளிமையாகவும் சாதாரணமாகவும் ஃபார்முலா இல்லாமல் அதை தான் சால்வ் பண்ண போகிறோம். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். எக்ஸோட சதவீதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி எழுதலான்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். x/100, அதாவது 100ல் எவ்வளோ எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். 5% அப்படின்னா 5/100, அதாவது 100ல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு எழுதும். 10% அப்படின்னு கேட்டாங்கன்னா 10/100. 33 1/3 இதனோட சதவீத வடிவில் எழுதணும்னா இது கலப்பு பின்னத்தில் சதவீதமாக இருக்குது. இது எப்படி பின்னத்தில் எழுத போகிறோன்னு பாருங்கள். 33 3ஆல் பெருக்குனா 99, 99 1 கூட்டினா 100, 100/3. இங்கே பகுதியில் தான் அந்த 100 எழுதணும். என்ன வருது பாருங்கள், 1/3ன்னு எழுதலாம் அல்லது 100/300ன்னு எழுதலாம். சரி, கான்செப்ட் வேறு என்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்னா, பின்னத்தை சதவீதமாக மாற்றணும். பின்னத்தை சதவீதமாக மாற்றணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, பின்னம் 3/5ன்னு வச்சுக்கோங்க. 3/5 இதை எதால் பெருக்கலாம் அப்படின்னா, பின்னத்தை சதவீதம் மாற்றணும் 100ஆல் பெருக்கணும். 100ஆல் பெருக்குனா எதை அடிக்கலாம் பாருங்கள், 5ஐயும் 100ஐயும் அடித்தா 20, 60%. பின்னத்தை சதவீதமாக மாற்றணும் 100ஆல் பெருக்கணும். தசம எண்ணை சதவீதமாக மாற்றணும். தசம எண்ணுன்னா புள்ளியில் இருக்கு. 0.5 100ஆல் பெருக்கணும்னா என்ன வருதுன்னு பாருங்கள். 10ஆல் பெருக்குனாவே 5, 100ஆல் பெருக்குனா 50, 50%. பெருக்க தெரியலனா பாருங்கள், இங்கே 2 இலக்கம் இருக்குது. அதாவது 0.5ல் 2 நம்பர் இருக்குது, 0 5. 100ல் 3 நம்பர் இருக்குது. அதை அப்படியே எழுதிடுங்க. எப்படி எழுதுறது, 100ஆல் 1000ஆல் பெருக்குனா தான். எத்தனை ஜீரோவுக்கு முன்னாடி ஒரு நம்பருக்கு முன்னாடி 0 வந்தால் வேல்யூவே இல்லை, அதை அடிச்சு விட்ருங்க. இப்போ என்ன வந்துருச்சு, 50%. இது எளிமையாக மேக்ஸ் தெரியாதவங்க கற்றுக்கிறதுக்கான இது. வாங்க டாபிக்குள்ளே போகலாம். என்ன கணக்கு இருக்குன்னு பார்க்கலாம். 700ல் 70ன்றது எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. இப்போ கொடுத்த நம்ம ஷார்ட்கட்டாக தான் போட போகிறோம். கொடுத்துருக்கிற நம்பர் 700. 700 70, அதை இப்படி எழுதிக்கங்க. கொடுத்துருக்கிற நம்பர் 700 100% கன்சிடர் பண்ணிக்காங்க. 70 எத்தனை சதவீதம்னு தெரியல, இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் மேலே டாப்பில் என்னன்னு எழுதிக்காங்க, இந்த பக்கம் சதவீதம்னு எழுதிக்கங்க. இங்கே பாருங்கள், குறுக்கு பெருக்கல் பெருக்குன்னா ஆன்சர். இதை இப்படி பெருக்குங்க, இதை இப்படி பெருக்குங்க. எப்படி, 700 = 100 பெருக்கல் 70. இப்போ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்குவோம். 100 பெருக்கல் 70 வகுத்தல் 700. எதெல்லாம் அடிக்க முடியுமோ அதை அடிச்சிடும். 2 0 2 0 அடிச்சிருச்சு. 1 7. எது மட்டும் இருக்குது, அப்போ x = எத்தனை சதவீதம், 10%. சரி, மேத்தமெட்டிக்கில் இது எப்படி போகலான்னு பாருங்கள். 700ல் 70, 700ல் 70 எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. பெருக்கல் பின்னத்தை சதவீதம் மாற்றினா எதால் பெருக்கணும், 100ஆல் பெருக்கணும். 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 1 7. இப்போ எவ்வளோ சார் ஆன்சர் பாருங்கள், எவ்வளோ ஆன்சரு, 10%. அடுத்த கணக்கு போயிடும். ₹2 10 பைசான்றது எத்தனை சதவீதம். 2 ரூபாய், இது ரூபாயில் இருக்குது, இது பைசாவில் இருக்குது. அப்போ மாற்றணும்.
ஒரு ரூபாயில் எத்தனை பைசா இருக்குன்னா 100 பைசா இருக்குது. 2 ரூபாயில் எத்தனை பைசா இருக்கும் அப்படின்னா 200 பைசா இருக்கும். 200 பைசா, 10 பைசா. 200 பைசாவை 100% எடுத்துக்கிறோம். 10 பைசா தான் எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 200 எக்ஸ் ஈக்குவல் டு 10 பெருக்கல் 100. எக்ஸ் ஈக்குவல் டு 10 பெருக்கல் 100 டிவைடட் பை 200. இப்போ எதெல்லாம் அடிக்க முடியும்னு பாருங்கள். 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. ஓ 2 2 ஐ 2 10. என்ன ஆன்சர் வந்துருச்சு? 5%. சரி, மேத்தமெட்டிக்கலாக போடுறது எப்படின்னு பார்த்தோம். 2 ரூபாயில் எத்தனை பைசா இருக்குது? 200 பைசா இருக்குது. அதில் 10 பைசா எவ்வளோ? பின்னத்தை சதவீதமாக மாற்றினா என்ன பண்ணணும்? 100 ஆள் பெருக்கும். 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. ஓ 2 2 ஐ 2 10. அப்போ ஆன்சர் என்ன? 5%. அடுத்தது 3வது. 1 மணி நேரத்தில் 15 நிமிடம் என்பது எத்தனை சதவீதம்? இங்கே மணி இருக்குது, இங்கே நிமிடம் இருக்குது. அப்போ 1 மணி நேரத்தில் எத்தனை நிமிஷம் இருக்கும்? 60 நிமிஷம். இப்போ 60 நிமிஷன்றது 100%. 15 நிமிஷம் எத்தனை சதவீதம்னு கண்டுபிடிக்க போகிறோம். 60 எக்ஸ் ஈக்குவல் டு 15 பெருக்கல் 100. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15 பெருக்கல் 100 டிவைடட் பை 60. 5ஆல் அடிக்கலாம், 15ஆல் அடிக்கலாம், 3ஆல் அடிக்கலாம். நான் 3ஆல் அடிக்கிறேன். 2 6 20, 5 15, 4 5 5, 4 5 20, 4 4 25, 4 100. அப்போ எவ்வளோ சதவீதம்? 25%. சரி, நான் இப்படிலாம் போட மாட்டேன் அப்படின்றவங்க பாருங்கள், மேக்ஸ் படி. 1 மணி நேரத்தில் 60%. 60 நிமிஷம். 60 நிமிஷத்தில் 15 நிமிஷம். பின்னத்தை சதவீதம் மாற்றினா 100 ஆள் பெருக்கணும். ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சு. 3ஆல் அடிக்கிறேன். 2 6 5 15, ஓ 2 2 ஐ 2 10. எவ்வளோ வந்துருச்சு? 25%. அடுத்தது டைப் 2. டைப் 2ல் ஓர் எண்ணின் 25% என்பது 250 எனில் அந்த எண்ணை காண்க. டைப் 1க்கும் டைப் 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டைப் 2ல் ஒரு 100% நம்பரை கொடுத்துட்டு அது எத்தனை சதவீதம், இன்னொரு நம்பர் எத்தனை சதவீதம் கேட்டாங்க. இதில் 25% கொடுத்துட்டு 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. 25%ன்றது 250னா அந்த எண்ணை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறேன். முன்ன எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போட போகிறோம். 25%ன்றது 250. இப்போ 100% என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். 25 எக்ஸ் ஈக்குவல் டு 250 பெருக்கல் 100. எக்ஸ் ஈக்குவல் டு 250 பெருக்கல் 100 டிவைடட் பை 25. ஒவ்வொரு 25 இங்கே 10 இருக்குது, இங்கே 100 இருக்குது. ரெண்டுத்தையும் பெருக்குனா 1000. அப்போ ஆன்சர் 1000. இல்லை நான் வேறு மாதிரி போடலாம் அப்படின்னா இது வேறு மாதிரி கூட போடலாம். 25%ன்றது 250. இப்போ 100% கேட்குறாங்க. 25 எதால் பெருக்குனா 100 வரும்? 4ஆல் பெருக்குனா வரும். 2 பக்கத்தையும் 4ஆல் பெருக்கு. 25 4 100. 250 4ஆல் பெருக்குனா 0க்கு 0, 5 20, மீதி 2, 2 8, 8 2 10. அப்போ ஆன்சர் 1000. அடுத்தது, ஒரு எண்ணின் 12% என்பது 60 எனில் அந்த எண்ணை காண்க. அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க. 12%ன்றது 60. அப்போ 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுவும் முன்ன கணக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போட போகிறோம். 12 எக்ஸ் ஈக்குவல் டு 60 பெருக்கல் 100. எக்ஸ் ஈக்குவல் டு 60 பெருக்கல் 100 டிவைடட் பை 12.
இப்போ எதால் அடிக்கலாம் பாருங்கள், 2ஆல் அடிக்கலாம், 3ஆல் அடிக்கலாம், 6ஆல் அடிக்கலாம், 2ஆல் அடிக்கிறேன். 6 2 12 30, 1 6 6 5 6 30, 5 பெருக்கல் 100 500. சரி, இது எப்படி சார் வேறு மாதிரி போடுறது அப்படின்னா, 12%ன்றது 60, 100% கேட்குறாங்க. 100%. இது அப்படியே பெருக்குன்னா 100 வராது, அதனால் வகுக்கிறேன். எதால் வகுக்கிறேன்? நான் 3ஆல் வகுக்கிறேன். அப்போ தான் 4 வரும். 2 பக்கமும் 3ஆல் வகுக்கிறேன். 12 3ஆல் வகுத்தா 4, 4% ஈக்குவல் டு 3ஆல் வகுத்தா 20. இப்போ 25ஆல் பெருக்குனா 100 ஆயிடுச்சு. 4 25 100, 2 25 50, 1 0க்கு 0. பாருங்கள், 2 ஒரே மாதிரி ஆன்சர் வந்துடுச்சு. அடுத்த சம். டைப் 3. டைப் 3ல 10,000த்தின் 30% மதிப்பின் 10,000த்தின் 30% மதிப்பின் 6% என்பது என்ன? இதான் கொஷினு. இங்கே பாருங்கள், கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதுனா ஆன்சர். 10,000 இல்லுன்னு வந்தால் பெருக்கலுங்க. 10,000 பெருக்கல் 30%, 30/100 பெருக்கல் 6%, 6/100 அடித்தா ஆன்சர். 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. இன்னும் 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், 3 18, 180. இதுதான் ரொம்ப எளிமையானது. அடுத்து பாருங்கள், 800ன் 10% மதிப்பின் 5% என்பது என்ன? 800 இன்னுன்னா பெருக்கல் 10%னா 10/100, 5% 5/100. 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. 4 5 5, 25 100, 1 0 1 0 கேன்சல் ஆகிடுச்சு. 4 2 2, 4 2 8. எவ்வளோ சாதாரணமாக முடிஞ்சிச்சு பாருங்கள், 4. அடுத்தது இந்த மாதிரி கொஷின் தான் டிஎன்பிசியில் கேட்குறாங்க. 640ல் 20% ப்ளஸ் 200ல் 21% என்பது என்ன? இப்போ 640ல் 20%, 200ல் 21% ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி கூட்டணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே டைரெக்டாகவே கூட்டிக்கலாம். 640ல் 20%, 640 பெருக்கல் 20%னா 20/100 ப்ளஸ் 200ல் 21%னா 21/100. ரெண்டுத்தையும் கூட்டினா ஆன்சர். அடிக்கிறது பாருங்கள், சாதாரண முடிஞ்சிடும். 1 0 1 0, இந்த 0 இந்த 0. இங்கே பாருங்கள், இங்கே 1 0 தான் அடிக்குது, இன்னொரு 0 அடியில். சரி, இன்னொரு 0 அடிஞ்சிருச்சு. அப்போ 64 பெருக்கல் 2 கூட்டல் 21 பெருக்கல் 2. 64 2 பெருக்கினா 128, 21 2 பெருக்குனா 42. இப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா ஆன்சர். ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ வருதுங்க? 30. 130 170. சாதாரணமாக முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி கொஷின் தான் இப்போ ரீசெண்டாக கேட்குறாங்க. அடுத்தது உயர்வு குறைவு டைப் 4. ஒரு பொருளின் விலை கொடுத்துருவாங்க, உயர்வு குறைவு அப்படின்னு இருக்கும் அந்த கொஷின் பேப்பரில். இங்கே பாருங்கள், உயர்வு எவ்வளோ சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க? 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பொருளோட விலை 20% அதிகரித்ததுக்கு பின்னாடி அதனோட ரேட்டு 96ன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அது 20% அதிகரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன விலைன்னு கேட்குறாங்க. பாருங்கள், இது நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னு. 20% அதிகரிச்சிட்டாங்க. அப்போ 100 கூட 20 கூட்டினா, அதிகரித்தா கூட்டிக்கணும், குறைச்சா 100லேருந்து கழிச்சிக்கணும். 100 கூட 20 கூட்டினா 120. 120% தான் எவ்வளோ? 96. அப்போ 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. அது தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அடிப்படையாக ஒன்று தெரிஞ்சுக்கிட்டால் போதுங்க, எல்லாமே இதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ 120 எக்ஸ் ஈக்குவல் டு 96 பெருக்கல் 100. எக்ஸ் ஈக்குவல் டு 96 பெருக்கல் 100 வகுத்தல் 120. இப்போ அடித்தா ஆன்சர் வந்துடுச்சுங்க.
பாருங்கள், 0க்கு 0 அடிச்சிட்டோம். நான் 2ஆல் அடிக்கிறேன். 2 10, 6 2 12. இப்போ மறுபடியும் 2ஆல் அடிக்கலாம், 3ஆல் அடிக்கலாம். 2ஆல் அடிக்கிறேன். 3 2 6, 4 2 8, மீதி 1, 8 2 16. 48 3 அடித்தோம்னா 1 3, 6 18 பெருக்கல் 5. 16ஐயும் 5ஐயும் பெருக்குனா 80. இங்கே பாருங்கள், அடுத்தது இதே மாதிரி ஓர் எண்ணை 50% உயர்த்தினால் 300 கிடைக்கிறது எனில் அந்த அசல் எண்ணை காண்க. எவ்வளோ சதவீதம் அதிகரிச்சிட்டாங்க? உயர்த்தினால் வந்துடுச்சு. அப்போ 100 கூட கூட்டிக்கணுமா? 150% தான் எவ்வளோ? 300. இப்போ 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ 150 x = 300 பெருக்கல் 100. இப்போ x = 300 பெருக்கல் 100 டிவைடட் பை 150. இப்போ அடித்தா ஆன்சர் வந்துடுச்சு. ஓர் 150 150, 2 150, 300. அப்போ ஆன்சர் 200. அடிக்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதுங்க, சாதாரணமாக முடிச்சுக்கலாம். அடுத்தது டைப் 5. இந்த மாதிரி கொஷின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் என்ன இருக்கும் அப்படின்னா சமம் இல்லைங்க. பாருங்கள், குறைவில் ஒரு கணக்கு இருக்கும். குறைவு ஓர் எண்ணிலிருந்து 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது. இப்போ 25% குறைச்சாங்கன்றாங்க. அப்போ என்ன பண்ணணும்? 100லிருந்து 25 கழிச்சா 75. 75% தான் 120. குறைத்தால் அப்படின்னு வந்தால் என்ன பண்ணணும்? குறைச்சிடணும். 100லேருந்து குறைச்சிக்கணும். அந்த அசல் என்னென்னா 100% எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ 75 x = 120 பெருக்கல் 100. இப்போ x = 120 பெருக்கல் 100 டிவைடட் பை 75. இப்போ அடித்தா ஆன்சர் வந்துச்சு. பாருங்கள், 5ஆல் அடிக்கிறேன். 25ஆல் கூட அடிச்சுக்கலாம். பாருங்கள், 3 4 25 100, 3 25 75, ஓர் 3 3, 4 12 40. இப்போ பெருக்குனா ஆன்சர் வந்துடுச்சு. பாருங்கள், 4 16, ஆன்சர் வந்து 160. அடுத்தது சமம் டைப் 5. சமம்னு வார்த்தை இருக்கும். சமம் இது வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, பாருங்கள், இந்த கோடு இப்படி போட்டுக்கோங்க. 48 48% எக்ஸின் 64% சமம். அப்போ 48 இன்னு முன்னாடியே பார்த்துட்டோம். இன்னுன்னு வந்தால் பெருக்கல் 48 பெருக்கல் 48%, 48/100 சமம் எக்ஸின் 64%. எக்ஸு பெருக்கல் 64/100. பெருக்கல்ல இங்கேயும் பெருக்கல் இங்கேயும் பெருக்கல் இருக்குது. அப்போ நம்ம இந்த 100 அடிச்சிடலாம். இப்போ மிச்சம் இருக்கிறத மட்டும் எழுதுனா போதும். எக்ஸை இந்த பக்கம் வச்சுக்கோங்க. 48 பெருக்கல் 48 வகுத்தல் 64. 2ஆல் அடிக்கலாம், 3ஆல் அடிக்கலாம், 8ஆல் அடிக்கிறேன். நான் 3ஆல் அடிக்க முடியாது, 2ஆல் அடிக்கலாம், 4ஆல் அடிக்கலாம், 8ஆல் அடிக்கிறேன். 8 8 64, 6 8 48, ஓர் 8 8, 6 8 48. அப்போ x = 6 36. ஆன்சர் 36. அடுத்தது அடுத்த சம். அடுத்த சம்மு, ஏஎன் 10% என்பது பிஎன் 12%க்கு சமம் எனில் ஏஎன் 15%, பிஎன் எந்த சதவீதத்திற்கு சமம்? ஏவோட 10%, ஏ பெருக்கல் 10% எதுக்கு சமம்? பியோட 12%க்கு சமம். பி பெருக்கல் 12. ஏஎன் 15%. 10 எதால் பெருக்குனா 15 வரும்னு பாருங்கள். 1.5ஆல் பெருக்குனா 15 வரும். அது வேண்டாம். மேக்ஸ் தெரிஞ்சவங்க அப்படி தெரிஞ்சவங்க நல்லா போட்டுக்கோங்க. இல்லைன்னா இதை நான் 2ஆல் வகுக்கிறேன்.
ரெண்டு பக்கமும் 2ஆல் வகுக்கிறோம். வகுத்தா என்ன வருது? ஏ பெருக்கல் 10 2ஆல் வகுத்தா 5% சமம் பி பெருக்கல் 12 2ஆல் வகுத்தா 6%. இப்போ 5 15 ஆக்க முடியுமா? முடியும். எதால் பெருக்குனா 15 ஆகும்? 3ஆல் பெருக்குனா 15 ஆகும். 5a பெருக்கல் 15 ஏவோட 15%. இங்கே 3ஆல் பெருக்குனா இந்த பக்கமும் 3ஆல் பெருக்கணும். பியோட எத்தனை சதவீதத்திற்கு சமம்னா பிக்கு பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள், 18%. ஆன்சர் எவ்வளோ எளிமையாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். அடுத்தது, ஒரு எண்ணின் 60%இலிருந்து 60ஐ கழித்தால் 60 கிடைக்கிறது. அதுக்கு முன்னாடி ஒரு கணக்கு இருக்குது. ஒரு எண்ணின் 40%இலிருந்து 40ஐ கழித்தால் 40 கிடைக்கிறது. இங்கே பாருங்கள், ஒரு நம்பர், அந்த நம்பர் நம்மளுக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். 40%இலிருந்து 40ஐ கழித்தால் 40%, அப்போ பெருக்கல் 40/100. எதை கழிக்கிறாங்க? 40 கழிக்கிறாங்க. என்ன கிடைக்கிறதுன்னு போட்டால் சமம் போட்டு 40ன்னு எழுதிக்க. 40 கிடைக்கிறது. ஒரு நம்பர் எக்ஸு, அதனோட 40%, அதனால் பெருக்கல் 40. 40/100 மைனஸ், ஏன் மைனஸ் போட்டோன்னா 40 கழிச்சா 40 கிடைக்கிறது. அப்போ 40x/100 மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு 40 கூட்டல் 40. 40ஐயும் 40ஐயும் கூட்டினா 80. இப்போ x = 80 பெருக்கல் 100 வகுத்தல் 40. அடித்தா ஆன்சர் வந்துருச்சு. 1 40 40, 2 40 80. அப்போ ஆன்சர் 200. பாருங்கள், அதே மாதிரி இருக்கிற ஒரு எண்ணின் 60%இலிருந்து 60ஐ கழித்தால் 60 கிடைக்கிறது. ஒரு நம்பர் தெரியாது, எக்ஸ். 60%, 60/100. 60%இலிருந்து எதை கழிக்கிறாங்க? 60 கழிக்கிறாங்க. கிடைக்கிறது எவ்வளோ கிடைக்குது? சமம் 60 கிடைக்கிறது. இப்போ மைனஸ் எந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 60x/100 சமம் 60ஐயும் 60ஐயும் கூட்டினா 120. இப்போ எக்ஸ் மட்டும் நம்மளுக்கு வேணும். 120 வகுத்தில் இருக்கிறது சமத்துக்கு எந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கலாயிரும். பெருக்கலாகிறது வகுத்தலாயிரும். 60 60, 2 60 120. அப்போ 2ஐயும் 100ஐயும் பெருக்கினா 200. அடுத்த சம். சரி, வாங்க அடுத்த சம் போவோம். ஒரு மாணவர் 31% மதிப்பெண்கள் பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு 35% வாங்கியிருக்கணும். அவர் வாங்குறது 31%. அப்படின்னா அந்த எக்ஸாமோட மொத்த மார்க் என்னன்னு கேட்குறாங்க. எவ்வளோ மார்க்கில் வித்தியாசத்தில் ஃபெயில் ஆகிட்டானா 12. அப்போ தலைப்பில் டைப் 7 வித்தியாசம் அப்படின்னு எழுதிக்காங்க. வித்தியாசம் மற்றும் எண்ணிக்கைன்னு எழுதிக்கிட்டால் ஈஸியாக புரிஞ்சிடும். 31% வாங்குறாரு. எவ்வளோ எடுத்தால் பாஸு? 35%. எவ்வளோ வித்தியாசத்தில் ஃபெயில் ஆகிறாரு? 4% பர்சன்டேஜில் வித்தியாசம். அந்த மதிப்பெண் இங்கேயே கொடுத்துட்டாங்க. 4% 12னா அப்போ மொத்த மதிப்பெண்ணா 100% கண்டுபிடிச்சா போதும். அப்போ எதால் பெருக்குனா போதும்? 25ஆல் பெருக்குனா 4, 25ஆல் பெருக்குனா 100 இப்போ 12ஐயும் 25ஆல் பெருக்கணும். 12 25ஆல் பெருக்குனா 2 10 மீதி 1 6, 2 2 4 மீதி 1, சாரி 2 4, 1 2 0 0 3. அப்போ அந்த எக்ஸாமோட மொத்த மார்க் எவ்வளோன்னு கேட்டால் 300. எவ்வளோ எளிமையாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். அடுத்த சம். ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் ஏ மற்றும் பி ஆகிய இரு நபர்களில் ஏ என்ற நபர் 50
192 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். மொத்தம் பதிவான வாக்குகளில் ஏ ஆனவர் 58% வாக்குகளை பெறுகிறார். அப்போ 58% வாங்குகிறார் ஏ. மொத்தம் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை கேட்குறாங்க. ஏ 58% வாங்கிட்டு இருந்தார்னா பி எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்கியிருப்பாருன்னு பாருங்கள். 100ல் 58 போயிடுச்சுன்னா 42% வாக்குகளை பி வாங்கியிருப்பார். இப்போ ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் பாருங்கள் எவ்வளோன்னு. ஏன் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இங்கே வாக்கு வித்தியாசத்தில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள், 16% வித்தியாசம். 16% தான் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 192ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாம் 100% கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு பக்கமும் 4ஆல் வகுக்கிறோம். 4ஆல் வகுத்தா என்ன வருது பாருங்கள், 16 4ஆல் வகுத்தா 4%. 192 4ஆல் வகுத்தோம்னா 4 16, மீதி 3 38, 8 32. 4 100 ஆக்கணும்னா 25ஆல் பெருக்கணும். அப்போ 100% ஈக்குவல் டு, இப்போ நாம் என்ன பண்ணணும், 48ஐயும் எதால் பெருக்கணும், 25ஆல் பெருக்கணும். 48 25ஆல் பெருக்கணும்னா 5 20க்கு 0, மீதி 2, 4 5 20, 22. 2ஆல் பெருக்குனா 8 16, சரி 8 2 16, மீதி 1, 4 2 8, 8 1 9. இப்போ ஆன்சரு 0 8 5 சாரி தப்பாக பெருக்கியிருக்கோம். இப்போ 48ஐயும் 25ஐயும் பெருக்குனா 8 40க்கு 0, மிச்சம் 4, 4 5 20, 24. 8 2 16, மீதி 1, 4 2 8, 8 1 9. 0 0, மீதி 1 12. அப்போ ஆன்சர் அந்த எலெக்ஷனோட மொத்த ஓட்டு 1200. அடுத்தது பாருங்கள், டைப் 8. ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவரது வருமானத்தில் ஏற்படும் சதவீத மாற்றத்தினை காண்க. இது மேத்தமெட்டிக்கலாகவும் போடலாம், ஈஸியாக இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்காமல் கூட போடலாம். ஃபார்முலாவை நான் ஃபஸ்ட்டு சைடில் எழுதுகிறேன், உங்கள் புரிஞ்சிருந்தால் புரிஞ்சுக்கங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் XY டிவைடட் பை 100. எக்ஸு அதிகரிக்கப்படுகிறது, ஒய் குறைக்கப்படுகிறது. அதை ரெண்டு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதுதான் எக்ஸு ஒய். ரெண்டுமே அதிகரிக்கப்படுகிறதுனா ரெண்டுமே எக்ஸாக ஒரு வேல்யூவும் ஒய்யாகவும் ஒரு வேல்யூவும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா எக்ஸ் ஒய்க்கு அதிகரிக்கப்படுகிறதுனா எக்ஸை வச்சுக்காங்க, குறைக்கப்படுகிறதுனா ஒய் வச்சுக்கோங்க. குறைக்கப்படுகிறது அப்படின்னா மைனஸ் போடணும், அதிகரிக்கப்படுதுன்னா ப்ளஸ் போடணும். அதிகரிக்கப்படுகிறது 10% அதிகரிக்கப்படுகிறது, அப்போ ப்ளஸ் 10. 10% குறைக்கப்படுகிறது, அதனால் -10. இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே மைனஸ் போட்டுருக்காங்க. 10ஐயும் 10ஐயும் பெருக்குனா 100. இங்கே ஃபார்முலாவில் ஒரு 100 சமம் 10ல் 10 போச்சுன்னா 0, ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சு, இந்த 0 கேன்சல் ஆகிடுச்சு, 1 -1ன்னு வந்துருச்சு. மைனஸ்ன்னு வந்துச்சுன்னா குறைக்கப்படுகிறது, ப்ளஸ்ன்னு வந்துச்சுன்னா அதிகரிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். மைனஸ்னு வந்துருச்சு, அப்போ எவ்வளோனா அவர் வருமானத்தில் எவ்வளோ சதவீதம் குறைஞ்சிருக்குன்னா 1% குறைவு ஏற்பட்டிருக்கு. அதே ப்ளஸ்ன்னு வந்துச்சுன்னா 1% அதிகரிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். அடுத்து இங்கே பாருங்கள், அடுத்தது 25% ஒரு பொருளோட விலை அதிகரிக்கிறாங்க, பிறகு 20% குறைக்கிறாங்க. இதை நம்ம எப்படி எழுதுவோம், 25% மைனஸ் 20%. இங்கே மைனஸ் வந்துடுச்சு, அதனால் -25 × 20 வகுத்தல் 100. இங்கே பாருங்கள் அடிக்கிறது, ஓர் 25 25, 4 25 100, ஓர் 4 4, 5 20. 25ல் 20 போயிடுச்சுன்னா 5 மைனஸ் இங்கே ஒரு 5, 5ல் 5 போயிடுச்சுன்னா 0%. ப்ளஸ்ன்னு வந்துச்சுன்னா அதிகரிக்குது, மைனஸ்ன்னு வந்துச்சுன்னா குறையுது, 0ன்னு வந்துச்சுன்னா
எந்தவித மாற்றமும் இல்லை. எந்தவித மாற்றமும் இல்லை. எவ்வளோ அருமையான ஆன்சர் பாருங்கள். அடுத்தது டைப் 9 பர்சன்டேஜ் எரர் பர்சன்டேஜ், அதாவது சதவீத பிழை. ஒரு நம்பரை சரியாக பெருக்கிறதுக்கு பதிலாக தப்பாக பெருக்கிறோம் அவசரத்தில். அப்படி இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் எரர் வந்திருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு சரியாக பெருக்கிறது எடுத்துக்கோங்க. சரியாக பெருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பதிலாகக்கு முன்னாடிக்கிறது சரியாக பெருக்கணுது, இதுக்கு பின்னாடிக்கிறது தவறாக பெருக்கணும். அப்போ சரியாக பெருக்கிருந்தா எவ்வளோ வரும் அப்படின்னா 2/3 பெருக்கிருக்கணும். தவறாக பெருக்கிறதுனால இதனால் பெருக்கிட்டான்னா 3/2 பெருக்கிட்டான். இது சரியாக பெருக்கிறது, இது தவறாக பெருக்கிட்டான். இப்போ என்ன பாருங்க, ஒரே ஒரு ஸ்டெப். இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இப்போ 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா 6 பெருக்கல் 6 3 2 6. கரெக்டாக பெருக்கிருந்தா 4 வந்திருக்கும். தப்பாக பெருக்கினதுனால 9 வந்துருச்சு. வித்தியாசம் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள், 5. வித்தியாசம் வித்தியாசம் 5. சரியாக பெருக்கிருந்தா வந்திருக்கிறது 4. இந்த 5 எப்படி வந்துச்சு, இந்த வித்தியாசம் 9ல் 4 கழிச்சு 5. இந்த 4 எப்படி வந்துச்சு, கரெக்டாக பெருக்கணும் 4 பெருக்கல் 100. 4 4 25 4 100. 25 5 பெருக்குனா அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் எரர் வந்திருக்குது அப்படின்னா 125%. 125% எரர் வந்திருக்கு. 125% எரர் வந்திருக்குது. சரி பாருங்கள், அடுத்தது பாருங்கள். ஒருவர் ஒரு எண்ணை 5/7 பெருக்குவதற்கு பதிலாக 5/7 தான் பெருக்கியிருக்கணும். அவன் எதில் பெருக்கிட்டான், 7/5 பெருக்கிட்டான். அப்போ சரியானது எது, 5/7. தப்பானது எது, 7/5. இங்கே என்ன நம்பர் எழுதணும், இதையும் பெருக்கினா என்ன வருது, 7 5 35 பெருக்கல் 35. 4 7 7 5 7 35. சரியாக பிரிக்கிறதா 25 வந்திருக்கும். தப்பாக பிரிக்கிறதுனால 7 5 35 7 7 49. இப்போ வித்தியாசம் எவ்வளோ வருது, 24 வித்தியாசம். சரியாக பிரிக்கிறதா 25 தான் வந்திருக்கும். வித்தியாசம் 24. வித்தியாசம் 49ல் 25 போயிடுச்சுன்னா 24 வித்தியாசம். கரெக்டாக பிரிக்கிறதா 25 வச்சுருக்கோம். பின்னத்தை சதவீதமாக மாற்றினா 100ஆல் பெருக்கணும். ஒரு நாள் 4 25 நாள் 100. 24ஐயும் 4ஐயும் பெருக்குன்னா 100ல் ஒரு நாள் கழிச்சிக்கங்க. எவ்வளோ வருது, 96%. எவ்வளோ சாதாரணமாக முடிஞ்சிச்சு பாருங்கள். கடைசி டைப், கடைசி மாடல். ஏ என்பவர் பிஐ விட எவ்வளோ சம்பளமாக கூடுதலாக வாங்குறாரு, 20% கூடுதலாக பெறுறாரு எனில் பி என்பவர் ஏயை விட எவ்வளவு சதவீதம் குறைவாக சம்பளம் பெறுகிறார் தான் கேள்வி. இங்கே கூடுதல் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்குதோ அதை எழுதிடுங்க, 20. அதை 100 கூட கூட்டிக்கங்க. 20/100 கூட்டல் 20 பெருக்கல் 100. பின்னத்தை சதவீதம் மாற்றினா 100ஆல் பெருக்கும். இப்போ 20/120 பெருக்கல் 100. இப்போ பாருங்கள், அடித்த ஆன்சர் 1 0 1 0 கேன்சல் ஆயிடுச்சு. 2 2 6 2 12. 52 100 3 2 6. 50/3. 50/3 பர்சன்டேஜாக என்ன கலப்பு பின்னத்தில் வரும். 1 3 மீதி 2 20. 6 18 மீதி 2. இதை எப்படி எழுதலான்னா 16 2/3%. எவ்வளோ எளிமையாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். அடுத்தது ஏ என்பவர் பிஐ விட எவ்வளோ குறைவாக சம்பளம் வாங்குறாரு, 20% குறைவாக சம்பளம் வாங்குறாரு. அப்பா குறைவு அதிகம்னு வந்துடுச்சு. இங்கே குறைவுன்னா அந்த ஃபஸ்ட்டு 20 அப்படி எழுதிக்கங்க. நீங்கள் அதிகம்னு வச்சுன்னா 100 கூட கூட்டணும். குறைவுன்னு வந்துச்சுன்னா 100லேருந்து கழிக்கிறோம். 100லேருந்து 20 கழிச்சா 80. 80 பெருக்கல் 100.
ஓர் 20 20, 4 20 100. ஓர் நாங்கு 25 4 100. அப்போ என்ன வந்துச்சு ஆன்சரு? 25% பி என்பவர் ஏயை விட அதிகமாக வாங்குறாங்க. பர்சன்டேஜில் இருக்கிற அடிப்படையான கணக்குகள் இதுதான். இதை தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது. நீங்கள் மேலும் கணக்குகளை உங்களுக்கு தேவையானது தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மைத்ரா மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஏதாவது என்கொயரி வேணும் அப்படின்னா. தேங்க்யூ.